அப்படி இருந்தாலும் பேசக்கூடாது மூச்சு கூட வரக்கூடாது. அப்படி இருந்தாலும் ஆமா நான் யாருக்கு மகளாக வேண்டும் தெரியுமா? அப்படி இருந்தாலும் அதனால ஆண்டு வரக்கூடிய எப்படி தெரியுமா? தேசத்தை ஆண்டு வரக்கூடிய அம்மக்குட்டி மகாராஜனுக்கும் சாந்திவதி எம்எல்ஏ சொல்லு இதுல என்னது பச்சை என்னடா பண்றாங்க? சரிமா வாய்க்கிற போது தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என்னோட பெரும் இல்லையா? அப்படி இருந்தாலும் என்னை கண்டால் எப்படி இருக்காது? அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து தேச அரசர்களும் என்னை பார்த்து உடனே அப்படி கை கட்டி ஜாகிரதை இருக்க வேண்டும். ஆமா இருந்தாலும்
என்னாலே பாக்கிய போது எப்படி தெரியுமா? எப்படியா? இந்த 5 ராஜாக்கள் இல்லையா? பாண்டவர்கள் இன்று தினத்தில் பாக்கிய போது ராஜ சுயோகம் யாருமே செய்யாத யோகம் ராஜசீயம். ராஜ சுயோகம் செய்கிறார்கள். அப்படி இருந்தாலும் இந்த நாளில் பாக்கிய போது அனைத்து நாட்டு அரசர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா இருந்தாலும் எனக்கு கொடுக்க கொடுக்க கிடையாது. அப்படி கொடுக்காத இட்டாலும் நாம் சென்று போய் பார்க்க வேண்டும். நேராக சென்று பார்க்க வேண்டும். எங்க வந்து நிக்கிறோம்? வந்து விட்டோம். கிடையாது. அமர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பார்க்கலாம். சமாதானம் இந்த வேள்வி யாராக ஒரு தலைமை தான் நடத்தணும். பாட்டுங்கிறான் அவர் தான் உங்களுக்கு மூத்தவர். அவரை கேட்டா அவருக்கு வழி சொல்லுவார். அவரை கேட்டு அவருடைய யாரு சொல்றாரோ அவருடைய தலைமையில இந்த வேள்வி நடத்தணும். செய்வதற்கு யாருக்கு காக்கக்கூடியவருடைய மாமா பாலாய மகாவிஷ்ணு சாட்சாதி அக்கரத்தாமல கூட அவர் தலைமையில் நடக்கட்டும். யாரு அவங்களுக்கு போடுப்பா. அவங்க வரவங்களுக்கு அது போடுங்க. பூ கொஞ்சம் உதவி பூ சட்டம் இது நீதி. இது முறை சரிதானா? இந்த
இந்த மண்ட புத்தி படைத்தவன் யார் இந்த தருமன் மண்ட புத்தி படைத்தவன் இல்லையா? இவன் கேட்கறான் அந்த கழுத்து பையன் போயோ எழுத்து பையன் கேட்கிறான் அதான் யாருக்கு இந்த நாளில் அப்ப ஆனா கேட்கிற போது அந்த பேரை பிடிச்சவன் சொன்ன அந்த கெழுத்து பையன் இந்த கெழுத்து பையன் சொன்ன அண்ணா பகல் 60 நிலையை காத்து வரக்கூடிய அவன் பேர் மட்டும்தான் ஆனா கேட்க அவன் எப்பேற்பட்ட கேள்வி பையன் அவன் எப்பேற்பட்டவன் அவனுக்கு திருமணம் செய்ய முடியாமல் தன்னுடைய தந்தைக்கு திருமணம் செய்து வைத்தான் கைகைக்கு பிறந்தவன் அவன் ஒரு கேள்வி படித்தவன் சரி அவன் சொல்லிட்ட கேட்டு பையன் சரி இந்த தர்மம் பாரு இந்த தர்மம் அவன் கேள்வி பேசி கேட்டு இவனுக்கு கொடுக்கிறான் அக்கறை சாப்பிடும் இவன் எப்பேற்பட்டவன் இவன் மான கெட்டவன் காத்தவன் அடித்து இருக்கிறான் பாக்கிய போது அங்கத்தை தாண்டவக்கூடிய கர்ணமகாராஜன் இருக்கிறான் கொடுத்திருக்கலாம் அக்கறை சாப்பிடும் இல்லையா பாக்கிய போது அனைத்து நாட்டுக்கு பேரெடுத்து பிரிவாளர் கொடுத்திருக்கிறான் பெருமைப்பட்டிருக்கிறான் அதனால் அதிகாரிகள் இருக்கக்கூடிய நகரி பொம்மன் இருக்கிறார் அவர் கொடுத்திருக்கிறார் அதனால் 20 அவனுக்கு கொடுக்கிறாரு இதோ பாக்கிய போது அது பக்கத்துல தண்ணி பொம்மன் இருக்கிறார் அவன் எப்பேற்பட்டவன் கிளம்பிட்டவன் மூன்று முறை இப்படி கோபிக்கலாகும் எனக்கு பார்த்து வச்சிருக்கிறேன் ஆனா நிச்சயம் ஆயிருந்தாலும் இல்ல எப்பேற்பட்டவன் தெரியுமா எனக்கு பார்த்து வந்து கொண்டாட்டி நேத்து ஒண்ணு வருஷம் போன மாதிரி நான் எனக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருந்த பொண்ணை வருஷம் ஓடி வட்டம் அப்படின்னு சொல்றான் மானங்கட்டவனே உங்க அம்மா எங்க அம்மா ஒன்னா பிறந்தவங்களா 50 இல்ல உங்க அப்பா எங்க அப்பா ஒன்னா பிறந்தவங்களா இல்ல எங்க அப்பா உங்க அம்மா கிட்ட போனானா இல்ல உங்க அப்பா எங்க அம்மா கிட்ட போனானா மச்சான் உறவா எழுது ஆனா இவன் சொல்ற தம்பி சிசுபாலான்னு கேக்குறான் மானங்கட்டவனே அட அங்க அடிபட்டு ஒதுப்பட்டு ஓடி வந்தோம் கேவலம் கட்டவனே கட்டவனே 101 எங்க அத்தை சொன்னா பசுமதி வந்து என் தந்தையாருடன் பிறந்தவன். எங்க அப்பா ஒரு 5 பேரு. எங்க வசுதேவன் என் தந்தையார், குந்தி, ராஜாதி தேவி, பசுமதி, இப்படி இவர்கள் 5 பெண்கள்.
இதுல எங்க அத்தை வசுமதியுடைய மகன். அதாவது இவன் பிறக்கும் பொழுதே கலதை முகத்தோடு கலதை குரலோடு பிறந்தவன் இவன். அப்படி பிறந்த உடனே அவனுக்கு சாபம் எப்படி இருந்ததால் யார் ஒருவன் கையில் அவன் மடிகிறவனோ, யார் தலைமையில் கை வைக்கிறானோ அவன் கையில் தான் மடியணும்னு ஒரு விதி அவனுக்கு. அப்படி இருக்கும் போது இருவரும் பந்து விளையாடி கொண்டிருந்தோம். சிறிய பிள்ளையா இருக்கிற போது அப்படி பந்து விளையாடுகிற போது அந்த பந்து போய் அவன் தலைமையில் நான் கையை வைத்து பந்தை எடுத்துட்டான். உடனே அவனுக்கு குரலும் மாறிவிட்டது, முகமும் மாறிவிட்டது. அந்த கழுதை முகமும் மாறிவிட்டு அந்த குரலும் கழுதை குரலும் மாறிவிட்டது. அப்பதான் எங்க அத்தை ஒடியாந்தா, அண்ணா இவன் தான் உன் கையில் தான் மனிதன் விதி. ஏன்னா அவனுடைய குரல் மாறிடுச்சு, விதி அப்படி இருந்தது. அதனால அவன் எது கையிலாலும் சரி 101 பிள்ளை பொறுத்துவேன். 101 பிள்ளை பொறுத்துக்கொள். 101 சொன்ன உடனே அவன் என்ன செய்தான் நான் கேட்கலப்பா. அவன் எங்க அத்தை வச்ச நேரத்தில் சத்தியம் வாங்கிக்கிறேன். அதனால இப்போ 101 பிள்ளை எடுத்து முடிந்து விட்டது. சக்கரமான தோல்வி சீரமா இருக்கு. அந்த சிசுபாலன் சிரசை நீங்க அறுக்கும் பொழுது உதிரமாகப்பட்டது பெரித்த ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால என் முந்தியை எடுத்து உன் கையில் சுத்தி இருக்கிறேன் அண்ணா. அப்படியா தங்கா? இதே நீ சுத்திய முந்தியானது ஒரு நாளைக்கு இவனுக்கே உதவும். ஆகட்டும் தங்கா. சக்கரை மறுத்து விட்டது. உதிரம் பேர் இருந்து வருகிறது. உடனே அங்கிருந்து ஒரு ஜோதி வந்து உன் பாதத்திலே சரணகதி அடைந்திருக்கு என்ன காரணம்? அப்படியா தர்மா? அதாவது கிரேதா துவாபரம் 3 யுகம். கிரேதா யுகத்தில் ஜெயன் விஜயன் என்று இருவர்கள் எனக்கு துவாரக காவல் இருந்தார்கள். ஆனால் இருந்த பொழுது அங்க என்னை நான் சென்று சோமதாசுரனை கொன்று அழைப்பால் வந்து ஜெய விஜயனே யார் வந்த போதிலும் சொல்ல விடாதீங்க, நான் சயனிக்கிறேன் என்று சயனத்தை சென்று விட்டேன். சயன கோலத்திற்கு நித்திரைக்கு சென்ற உடனே அப்பொழுது ஜனகஜனாதிபதி முனிவர்கள் வந்தார்கள் என்னை பார்ப்பதற்காக. அவர்கள் வந்த உடனே ஜெயன விஜயன் அவர்கள் தடுத்து விட்டார்கள். யாரும் உள்ள போகக்கூடாது, ஆண்டவர் உத்தரவு என்று சொல்லி தடுத்து விட்டார்கள். அப்பொழுது ஜெயன விஜய அந்த ஜனகஜனாதிபதி அவர்களுக்கு சாபத்தை கொடுத்தார்கள். பாவி, எங்களை எப்பொழுது நாங்கள் ஆண்டவரை பார்க்க தடுத்து விட்டாயோ, நீ 7 பிறவி பிறந்து இறந்து பிறந்து பிறந்து மீண்டும் 7வது பிறவியில் வந்து ஆண்டவரை அடைய வேண்டாம் என்று சாபத்தை கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். உடனே நான் என்னை வந்து என்னிடத்தில் வந்து ஜெயன விஜயனும் ஆண்டவா எங்களுக்கு பேர்பட்ட கதி நேர்ந்து விட்டது. நீ சொன்ன பிறகு நாங்கள் யாரும் விழல. ஜனகஜனாதிபர் வந்து எங்களுக்கு சாபத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்ல எப்படின்னு கேட்கிற போது 7 பிறவி மாறி மாறி பிறந்து மீண்டும் அந்த வைகுண்டத்தில் அடையணும் என்று சாபம் கொடுத்துட்டார். நான் சொன்னேன், அப்படியானால் உங்களுக்கு 7 பிறவி பிறந்து என்னவே பூஜித்து 7வது பிறவியில் வந்து அடைகிறீங்களா, அல்லது 3 பிறவி என்னவே எதிர்த்து என் கையிலே மடிந்து 3 பிறவியில் வந்து என்ன சேர்க்கணும் சொல்லி கேட்டேன். அதுக்காக சொன்னாங்க, ஆண்டவா 7 பிறவினா எத்தனை யுகம் போகுமோ தெரியாது. ஆனால் 3 பிறவி போதும். 3 பிறவியை எடுத்து உன் கையாலே மடிந்து நான் சரணாகதி அடைகிறேன்னு சொல்றேன். அப்பொழுது அப்படி ஆகட்டும் என்று சொல்லி அந்த கிரேத யுகத்தில் ஜெயனும் விஜயனும் இளநீர் இணையாக்குதலாக பிறந்தார்கள். பிறந்து என்னைவே எதிர்த்து சண்டை செய்து அந்த இரணியாட்சனை பன்றி அவதாரம் எடுத்துக்கொண்டேன். இரணியான நரசிங்க அவதாரம் எடுத்துக்கொண்டேன். 2வது அவதாரம் அதாவது யுகத்துல கிரேதயுகம். கிரேதயுகத்தில் நான் ராமனாக ஜெயித்து அவர்கள் ராவணன் கும்பகர்ணனாக ஜெயித்தார்கள். அப்படி பிறந்து அந்த ராவணன் கும்பகர்ணனையும் கிரேதயுகத்திலே மறித்தேன். இப்பொழுது இந்த துவாபர யுகத்துல அதே அந்த ஜெயனும் விஜயனும் சிசுபாலன் தந்தவர்களாக தந்தவர்கள் இறந்து விட்டான். சிசுபாலன் இப்போது அவனுடைய சிறை இன்றோடு முடிந்து விட்டு அறுத்து விட்டு அதுதான் இப்போது ஜோதியாக ஐக்கியமாகிவிட்டார்கள். இது போயிடும் ஏகத்தை துவங்குவோம். நாங்க பண்ணிக்கலாம். அப்படி இருந்தாலும் இன்னும் இதே கொத்தகிரி நகரத்தில் வளர்க்கக்கூடிய இன்னும் பசுராஜ் அண்ணார் பசுவராஜ் அப்பா
பசுராஜப்பா ஆ. என்ன வேணும்னா ஆ பசுராஜப்பா என்ன வேணும் பேச்சு ஆகணும் மாட்டேன் மருமக. அதாவது தனது மாமனாரை வைத்து ஆமா. பசுவப்பாடி கண்டுக்காணி கவனிப்பது என்றால் எங்கள் முன்பதாக எங்களுக்கு ஆதரவு செய்வார் என் மருமகள் என்று சொல்லி இன்று வந்து சீரசிறப்போடு வளர்த்தால் இருக்கிறோம். எங்களை எல்லாம் தனிமையில் விட்டுட்டு எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டாயே, ஆமா. நீ எங்கள் சொர்க்கம் அடைய வேண்டும். மீண்டும் எங்களுடைய குடும்பத்திலே இல்லறத்திலே ஒரு நீ பிள்ளையாக பிள்ளையாக பிறந்து ஆ. அனைவரையும் காப்பாற்ற வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி அம்மாவை கொடுக்க பசுவப்பாவுக்கு அந்த அம்மா பசுராஜ் அப்பாவுக்கு ஆமா மீண்டும் 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 ஆமா. இப்போது இன்னும் சிறிது காலம் வாழ்ந்து யாரும் பேசுகிறார் அதற்கு அப்படி பேசுவோம் அடிப்பட்டுமா அவரை